வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் மிக முக்கியமான ஒரு சில விடயங்கள் தொடர்பாக பேசப் போகிறோம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், மன்னாரிலே காற்றாலை விவகாரம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதனை கையாண்ட விதம் என்பது அரசினுடைய மக்கள் அரசு என்ற வேடத்தை கலைத்திருக்கக்கூடிய இந்த விவகாரம். இவற்றை தாண்டி அங்கு போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 6 பேர் கைது செய்யப்படுவதற்கான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாக இருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் அந்த 6 பேரும் கைது செய்யப்படலாம் என்ற விவரங்கள் இப்போது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு பாதுகாப்பான சட்டக்கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்கு மன்னாரினுடைய தமிழ் சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது என்பதனை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ளலாம். ஆக இன்றைய நாளிலே இந்த விவகாரங்கள் தொடர்பாக பேசப்போகிறோம். குறிப்பாக இந்த என்பிபி அரசு இந்த விவகாரங்களை எப்படி கையாளுகிறது, அங்கிருக்கக்கூடிய மக்கள் எதையெல்லாம் எதிர்கொள்ளுகிறார்கள், அவர்களுடைய கோரிக்கை என்ன, இந்த காற்றாலை விவகாரத்தின் பின்னால் இருக்கக்கூடிய சதி முயற்சிகள் என்ன, அதனுடைய தாற்பயங்கள் என்ன, நன்மை தீமைகள் என்ன, இப்படியாக பலரும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த காற்றாலை விவகாரம் தொடர்பாக நாங்கள் சற்று ஆழமாக பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் வருகிற போது சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அரசரப்பு எடுத்திருக்கிறது. ஆக இந்த ஓராண்டுகளாக மக்களுக்கான அரசு மற்றவர்களைப் போல நாங்கள் அல்ல என்ற விடயங்களை எல்லாம் பேசி வந்திருக்கக்கூடிய என்பிபியினுடைய முகத்திரை முற்றுமுழுவதாக மன்னாரில் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இப்போது நாங்கள் உய்தறியக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், மன்னாரினுடைய அந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய அருட்தந்தை மார்க்ஸ் உள்ளிட்ட 6 பேரை மிக விரைவிலே கைது செய்யப்படக்கூடிய திட்டம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் கைது செய்யப்படலாம். இவர்களுக்கு எதிராகவும் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றது உங்களுக்கு தெரியும். பெண்கள், சிறுவர்கள், அருட்தந்தையர்கள் என்று சொல்லி பலரும் தாக்கப்பட்டதும் பூட்ஸ் கால்களால் மிதிக்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் காவல்துறையினுடைய அந்த செயற்பாடுகளால் இருந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக மக்களுக்கான நலத்தை நாங்கள் முன்னிறுத்துகிறோம், மக்களுக்கான ஆட்சியை செய்கிறோம் என்று சொல்லி தங்களை பிரச்சாரப்படுத்துகின்ற இந்த தரப்பு எப்படியாக இந்த மக்களை கையாளுகிறது? இந்த கேள்விகளுக்கான பதில் இந்த அரசினுடைய முகமூடியை கிழித்து அவர்கள் இந்த ஓராண்டுகளாக வைத்திருக்கக்கூடிய பிம்பங்களை உடைத்திருக்கிறது. ஆக எங்களுடைய நிலங்களில் எங்களுக்கு இந்த அபிவிருத்தி தேவையில்லை என்று சொல்லுகிறது மக்கள். அபிவிருத்தி என்பது மக்களுக்கானது. ஆகவே மக்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு அல்லது மக்களுடைய ஆதரவு இல்லாமல் அல்லது மக்களுக்கு விருப்பமில்லாத ஒரு விடயத்தை திணித்து இதிலே அபிவிருத்தி என்ற போர்வையை முத்திரையிடுவது என்பது எந்த அளவுக்கு பொருத்தமானது? இந்த கேள்வி உங்கள் எல்லோரிலும் எழும் என்று நம்புகிறேன். குறிப்பாக இந்த அரசை பொறுத்தவரை நாங்கள் கடந்த கால அரசுகளை போல் அல்ல, அவர்கள் செய்ததை போல நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் மக்களுக்காக ஆட்சிக்கு வந்தவர்கள், மக்கள் ஆட்சி செய்கிறோம், மக்களுக்கு பூரண சுதந்திரங்களை வழங்குகிறோம். இது எல்லாம் இவர்களுடைய பிரச்சாரம். ஆக இங்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, அந்த வெளிநாட்டு நிறுவனங்களுக்கும் அல்லது பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய சில பினாமி நிறுவனங்களுக்கு இந்த நிலங்களை வழங்கி அவர்களிடமிருந்து பெறப்படுகின்ற வாடகை பணங்களுக்காக நாட்டு மக்களை, சம்பந்தப்பட்ட போராடுகின்ற மக்களை நீங்கள் இப்படியாக நசுக்குவது எந்த அளவுக்கு பொருத்தமானது? இதுதான் இங்கு இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. மிக முக்கியமாக ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்ளலாம். கடந்த காலங்களிலே நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய போராட்டங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தியவர்கள், அந்த போராட்டங்களிலே முன்னின்றவர்கள், ஆட்சியில் இருந்த அரசுகளை கேள்விகளால் துளைத்தெடுத்தவர்கள், அந்த அரசுகளுக்கு எதிராக போராட்டங்களை முன்னின்று நடத்தி நகர்த்தியவர்கள் இப்போது அரசாக இருக்கின்ற போது, தங்களுக்கு எதிராக மக்கள் போராடுகின்ற போது இவர்கள் எப்படியான பல பிரயோகத்தை மேற்கொள்ளுகிறார்கள் என்பது இவர்கள் யார் என்பதையும் தெளிவாக வெளிப்படுத்துகிறது என்று சொல்லிக் கொள்ளலாம். இந்த நேரத்திலே தான் குறிப்பாக இந்த மன்னாரினுடைய காற்றாலை விவகாரம் தொடர்பாக பார்க்கிற போது, மன்னார் காற்றாலை திட்டத்தை அதானி நிறுவனம் இந்த இடத்திலே இருந்து விலகிய என்பதாக ஜேவிபியினுடைய ஆட்சியாளர்கள் ஹெலிஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு கொடுத்திருந்தார்கள். இந்த ஹேலிஸ் நிறுவனம் என்று சொல்லக்கூடியது மஹிந்த ராஜபக்சேவினுடைய குடும்பத்தினுடைய பினாமியாக இருக்கக்கூடிய கசினோ வர்த்தகர் தம்மிக்க பெரேராவினுடைய 99.97% பங்குகளை கொண்டதாக காணப்படுகிறது. அதே போல் இந்த ஹேலிஸ் அதில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மற்றொரு நபராக இருக்கக்கூடியவர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவினுடைய பினாமியாக இருக்கக்கூடிய ட்ரெய்னர் சில்வா என்று சொல்லக்கூடியவர். குறிப்பாக துமிந்த சில்வாவினுடைய
சகோதரராக காணப்படக்கூடிய இவர் காணப்படுகிறார். அதாவது இந்த ஹேலிஸ் நிறுவனத்தினுடைய இரண்டாவது பெரிய தனியார் முதலீட்டாளராக இந்த ட்ரெய்னர் சில்வா இருக்கிறார் என்பது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இவர்கள்தான் இந்த நிறுவனங்களினுடைய நிர்வாகம் அல்லது நிதி நடவடிக்கைகளில் செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். இவர்களின் இந்த நிறுவனத்திடமிருந்துதான் கேள்வி பத்திர நடைமுறைகள் மீறப்பட்டு மன்னார் காற்றலை திட்டத்தை ஜேவிபி அவர்களுக்கு வழங்கி இருக்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். காலங்காலமாக மக்களுக்காக போராடுகிறோம் என்று பிம்பத்தை வைத்திருந்த இந்த ஜேவிபி இன்று போராடுகின்ற மக்களுக்கு எதிராக நகருகின்ற அளவுக்கு அதனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நியாயப்படுத்துகின்ற அளவுக்கு இருக்கிறது. வடக்கிலே இருந்து தெரிவு செய்யப்பட்ட ஜேவிபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று இந்த காவல்துறை செய்ததையும் காவல்துறையினுடைய செயற்பாடுகள் தங்களுடைய அரசினுடைய செயற்பாடுகளை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள் எப்படி இருக்கிறது நிலைமை. மக்களுடைய வாக்குகள் எதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் யார் பதில் சொல்வது? ஆக வாக்களித்த மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி வாக்களித்தார்கள். உங்களுடைய மாற்றம், நீங்கள் விரும்பிய மாற்றம் இதுதானா என்ற கேள்வி வாக்காளர்களை மனநொந்து கொள்ள செய்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். இந்த விவகாரத்தை பற்றி இன்னும் ஆழமாக பார்க்கிற போது சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினுடைய ஆட்சி கால பகுதியிலே விவசாய அமைச்சராக அனுரகுமார திசாநாயக்க இருந்தார். அவருடைய அந்த காலப்பகுதியிலே உரக்கூட்டு தாபனத்திலே ரூபாய் 8 மில்லியன் திருடினார் என்று சொல்லி ஜேவிபியினுடைய இப்போதைய அமைச்சர் ஒருவர் குற்றம் சாட்டப்படுகிறார். உங்களுக்கு தெரியும், குமார ஜெயக்கொடிக்கு எதிராக இந்த விமர்சனம் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்தான் இந்த விவகாரத்தினுடைய பிரதான சூத்திரதாரியாக காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் இந்த நிறுவனத்தினுடைய துணை நிறுவனமாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு நிறுவனம் இரத்துபசல பகுதியிலே நிலத்தடி நீரை மாசுபடுத்துவதை எதிர்த்து கடந்த 2013ஆம் ஆண்டு கால பகுதியிலே அந்த பிரதேச மக்கள் நடத்தி இருக்கக்கூடிய போராட்டத்தின் மீது ராஜபக்சவினுடைய ஆட்சி தரப்பு மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திலே 3 பேர் கொல்லப்பட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதேபோல ரூபாய் 575 மில்லியன் வரி ஏய்ப்பு மோசடி உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய தம்பிக்க பெரேரா ராஜபக்ச சகோதரர்கள் அதிகாரத்தில் இருந்தபோது சக்தி மிக்க வியாபாரியாக இருந்தார். இது கூட உங்களுக்கு தெரியும். இவர் நாடாளுமன்றத்திற்கு கூட அழைக்கப்பட்டார் என்பதும் உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். அதே நேரத்திலே பல்வேறு அரசு நிறுவனங்களினுடைய தலைவராகவும் அமைச்சர்களினுடைய செயலாளராகவும் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் அவர் கடமையாற்றி இருக்கிறார் என்பதும் உங்களுக்கு தெரியும். குறிப்பாக சொல்லிவிட வேண்டுமாக இருந்தால் திரு தம்மிக்க பெரேரா இலங்கை பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனைகள் ஆணைக்குழுவினுடைய பிரதிபலிப்பாளராக இருந்த போது 5 மில்லியன் ரூபாய் அரச நிதியினை முறைகேடாக நாமல் ராஜபக்சவினுடைய இளைஞர்களுக்கான நாளை என்கின்ற இளைஞர் அமைப்புக்காக முறைகேடாக கைமாற்றியதற்காக கடந்த 2015ஆம் ஆண்டு கால பகுதியில் கைது செய்யப்பட்டிருந்தார் என்ற விடயத்தையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக இந்த ராஜபக்சவினுடைய பினாமியாக இருக்கக்கூடிய தம்மிக்க பெரேராவினுடைய இந்த நிறுவனம் மக்கள் மிகச் செறிவாக இருக்கக்கூடிய மன்னாரினுடைய பிரதேசங்களில் காற்றாலைகளை அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கடல் மட்டத்தை விட தாழ்ந்த நிலப்பரப்பான மன்னார் தீவினுடைய வாழ்வாதாரமான கடற்தொழிலை சிதைத்து 50,000க்கும் மேற்பட்ட மன்னார் மக்களின் வாழ்க்கையை அடகு வைத்து மின்சாரம் பெறப்போவதாக சொல்லுகிறார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஓய்வு நிலை பேராசிரியர் சூசை ஆனந்தன் தனது ஊரிலே கிட்டத்தட்ட 350 வள்ளம் நிற்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் கடலுக்கு போவது 10-15 வள்ளம் தான் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த அளவுக்கு மீன் இல்லை. கரைக்கே மீன் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. மீனவர்களுடைய வள்ளத்தை இழுத்து வைத்துவிட்டு நிறைய பேர் கூலிக்கு அட்டை பிடிப்பதற்காக செல்லப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நிறைய பேருக்கு தொழில் இல்லாமல் சரியான கஷ்டமான ஒரு சூழ்நிலை காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. இப்படியான சூழ்நிலையின் விளைவாக 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட இலங்கை தீவினுடைய மீன் உற்பத்தி இந்த ஆண்டு 12.5% வீழ்ச்சியடைந்திருக்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு எந்த தீர்வும் இல்லை. ஆனால் புதிதாக பிரச்சனைகளை உருவாக்கி பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் தங்களுடைய பினாமிகளுக்கும் சலுகைகளை வழங்குவதிலேதான் இந்த தரப்பும் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. காற்றாலை திட்டம் ஏற்படுத்தக்கூடிய வெள்ளத்தாக்கம் குறித்து சரியான ஆய்வுகள் எதுவுமே நடத்தப்படாமல் காற்றாலைக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் விளைவாக அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய காற்றாலைகளுக்கான வீதி கட்டமைப்புகள் காரணமாக மன்னாரினுடைய பல கிராமங்கள் சிறிய மழைக்கே வெள்ளக்காடாகி போகிற நிலைமை இப்போது காணப்படக்கூடியதாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல பறவைகளினுடைய வழித்தடங்களுக்கு தடையாக இருக்கக்கூடியதாக இந்த காற்றாலையை நிறுவ அனுமதி வழங்கி இருக்கிறார்கள். அதே போல இவையெல்லாம் போதாது என்று EIA என்று சொல்லக்கூடிய சூழலியல் அறிக்கை கூட வெறும் பழைய தரவுகளை அடிப்படையாக
கொண்டுதான் இங்கு செயற்படுத்தப்படுவதாகவும் சொல்லப்படக்கூடியதை காணக்கூடியதாக இருக்கிறது. கடல் வளங்களை மீன்பிடிக்கு சுற்றுலா பயணத்துறைக்கு வினைத்திறனுடன் பயன்படுத்தி மன்னாரில் எவ்வளவு செய்யக்கூடிய நிலைமை இருக்கிறது. மன்னாரை பொறுத்தவரை கடல் வளம் இருக்கிறது, முத்து குளிக்கிறார்கள், மீன் பிடிக்கிறார்கள், சுற்றுலாத்துறை இருக்கிறது. இப்படியெல்லாம் நாங்கள் வருமானங்களையும் அந்நிய செலாவணிகளையும் ஈட்டக்கூடிய நிலையில் ஏன் இந்த நகர்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. தரசு நிலங்களை நோக்கி உங்களுடைய இந்த திட்டங்களை ஏன் கொண்டு செல்ல முடியவில்லை? மக்களுடைய பாரம்பரியமான விவசாய நிலங்களை ஏன் கையகப்படுத்துகிறீர்கள்? இந்த கேள்விகள் இன்றல்ல எழுந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக இப்போது காற்றாலை விவகாரம் மன்னாரில் இந்த அளவுக்கு வெடித்திருக்கிறது. ஆனால் திருகோணமலையிலே முத்துநகரிலே விவசாயிகளினுடைய விவசாய காணிகளிலே சோலார் பொருத்தப்பட்டு மின் உற்பத்திக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. சம்பூரிலே சோலாருக்காக காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. பாரம்பரியமான மக்களினுடைய விவசாய நிலங்களை ஆக்கிரமித்து நீங்கள் மின்சாரத்தை உற்பத்தி செய்து எதை செய்ய போகிறீர்கள்? இந்த நாட்டிற்கு இந்த கிழக்கினுடைய தானிய களஞ்சியம் என்று ஒரு காலத்தில் அழைக்கப்பட்ட இலங்கைக்கு வெளிநாடுகளில் இருந்து அரிசி இறக்குவதுதான் உங்களுடைய நோக்கமா? நாட்டினுடைய தன்னிறைவு பொருளாதாரத்தை பேசுகின்ற நீங்கள், இடதுசாரியத்தை பேசுபவர்களாக சொல்லுகின்ற நீங்கள், நாட்டினுடைய தேச பக்தர்களாக உங்களை வெளிக்காட்டுகின்ற நீங்கள் நாட்டிற்கு பிற நாட்டு இறக்குமதிகளை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுகிறீர்களா? மக்களுக்கு பிடிக்காத, மக்கள் ஏற்றுக்கொள்ளாத அபிவிருத்திகளை யாருக்காக செய்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. சுமார் 50,000 மீனவர்களுடைய வாழ்க்கையை அடகு வைத்து உங்களுக்கு இந்த காற்றாலையில் என்ன தேவை இருக்கிறது? ஆக பினாமி நிறுவனங்களை அல்லது கடந்த ஆட்சியாளர்களை திருப்திப்படுத்துவதற்காக இந்த என்பிபி அரசும் செயற்பட தயாராகிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. சொல்லொன்று செயல் ஒன்று என்று சொல்லுவார்கள். எங்களுக்கு மாலை வேண்டாம், நாங்கள் திருப்ப விழாக்களை செய்ய போவதில்லை, அங்கே எங்களுக்கு மாலை கௌரவங்கள் வேண்டாம் என்று சந்திரசேகரன் வடக்கில் இருக்கக்கூடிய ஒரு கேபினட் அமைச்சர் நேற்றைய தினம் ஒரே வணிக மையத்தை 3வது தடவை தங்கள் எல்லோருக்குமான மாலைகளோடு திறந்து வைத்திருக்கிறார். மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக நாடாளுமன்றத்திற்கு அனுப்பிய மக்கள் பிரதிநிதிகளான ஜேவிபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய அரசியல் கொள்கைகளையும் கட்சியினுடைய நிலைப்பாட்டையும் இப்போது நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான மக்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டிய தருணமாக இருக்கிறது. நாங்கள் மாற்றங்களை எதிர்பார்த்து வாக்களித்திருக்கிறோம். அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப இவர்களுடைய நகர்வுகள் இருக்க வேண்டும். வெறுமனை ஊழலை ஒழித்து கட்டுகிறோம் என்ற விடயத்தில் மாத்திரம் இருக்கக்கூடிய அந்த பிரதி உபகாரங்களை வைத்துக்கொண்டு என்பிபி தரப்பு சரியாக செயற்படுகிறது என்ற முடிவுக்கு வர முடியாமல் இருப்பதற்கு காரணம் மக்களுடைய வாழிடங்களை அளிப்பது, வாழ்வாதாரங்களை அளிப்பது, இருப்பிடங்களையும் இருப்புகளையும் அளிப்பதில் மிக கனகச்சிதமாக இவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், வடக்கிலே 5,941 ஏக்கரை ஏன் சுவீகரிக்க முயற்சித்தார்கள் என்ற கேள்விக்கு பதிலே இல்லை. அதே போலதான் இன்றும் தொல்லியலின் பெயரிலே இடம்பெறுகின்ற ஆக்கிரமிப்புகளுக்கு பதில் இல்லை. வனவள திணைக்களம் ஆக்கிரமிக்கின்ற எல்லைகள் போடுகின்ற விடயங்களுக்கு பதில் இல்லை. அதே போல துறைமுக அதிகார சபை மக்களுடைய காணிகளை அபகரிக்கிறது. இன்னும் ஒரு பக்கமாக எல்லா பக்கங்களிலும் மக்களை சுரண்டி மக்களை சுரண்டாதவர்கள் மக்களுக்கான ஆட்சிகளை செய்கிறோம் என்கின்ற இவர்கள் தொடர்பாக நீங்கள் என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறீர்கள்? மக்களே, அவதானமாக இருங்கள். இந்த நாட்டை பொறுத்தவரை தமிழ் மக்களுக்கு தொடர்ந்தும் ஏதோ ஒரு பிரச்சனையை பேசுபொருளாக்க வேண்டிய நிலைமைக்கு இவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயம் மட்டும் உண்மையாக இருக்கிறது. ஆகவே இன்னும் அதிகமாக இந்த அரசினுடைய சில செயற்பாடுகள் தொடர்பாக தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் பேச தயாராக இருக்கிறோம். ஆகவே சிந்திக்க வேண்டியது வாக்காளர்களாக, மாற்றத்தை விரும்பிய மக்களே, நான் மீளவும் கேட்கின்ற ஒரு விடயம், 50,000 மீனவர்களினுடைய அந்த வாழ்க்கையை அடகு வைத்து ஒரு காற்றாலையால் என்ன லாபம் ஈட்டப் போகிறீர்கள் என்று கேள்விக்கு பதிலில்லை. இங்கு காற்றாலைக்கு ஆதரவாக அல்லது மின்சாரம் இல்லை என்றாலும் நீங்கள் தான் போராடுகிறீர்கள் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய வீடுகளில், உங்களுடைய ஊர்களில் உங்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து இப்படியான ஒரு நகர்வு மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் ஏற்றுக்கொள்வீர்களா? இதுதான் எங்கு கேட்கப்படக்கூடிய ஒரு விடயம். தனக்கு என்று சொல்லுகிற போது இல்லை என்று சொல்லுகின்ற அந்த மனநிலை இன்னொருவருக்கு மீது ஏன் நீங்கள் நீதிபதிகளாக மாறுகிறீர்கள்?
இது மக்களுடைய பிரச்சனை. மக்கள் வேண்டாம் என்கின்ற போது அதை மீறி திணிப்பதற்கான அதிகாரம் யார் தந்தது? மக்களை நிர்வகிப்பது மக்களுக்காகத்தான் அரசும் அரசாங்கமும் இருக்கிறது என்பதனை அரசியல்வாதிகளுக்கும் அரசு தரப்புகளுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நினைவுபடுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. நன்றி உறவுகளே. நாளை மற்றும் ஒரு இன்றைய எதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.